ரஜினி இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்கிறாராம். பேட்ட ட்ரைலர் ஹைலைட்ஸ். சன் பிக்சர்ஸின் பேட்ட ட்ரைலரை அது வெளியான ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்துள்ளனர். பேட்ட ட்ரைலரை அது வெளியான ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர். ட்ரெய்லரை பார்க்கும்போது செம கலாட்டாவாக மசாலா படத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் இருக்கின்றன. ரஜினிக்கு வயதாகிவிட்டது என்ற கமெண்ட்ஸ் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கல்லூரி மாணவியை விட்டு உஷாராக இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்கீங்க என்கிறார். விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சிரிக்க, மற்றொரு பக்கம் ரஜினி தனது பிராண்ட் ஸ்டைலில் சிரிக்க, இருவருக்குமான இந்த சிரிப்பு காட்சி சிறப்பாக உள்ளதாம். ஓரிரு நொடிகள் மட்டுமே வந்தாலும் நவாசுதீன் சித்திக்கின் தோற்றம் வியக்க வைக்கிறது. விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் தொடர்பான குழப்பம் ட்ரெய்லர் பார்த்த பிறகு இன்னும் அதிகரித்திருக்கிறது. அவரது கேரக்டர் சம்பந்தமாக நிச்சயமாக படத்தில் சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. பாபி சிம்ஹா கல்லூரி மாணவனாக வருகிறார். அவருக்கும் நிறைய ஸ்கோப் இருப்பதாகவே தெரிகிறது. த்ரிஷாவுக்கும் சிம்ரனுக்கும் ட்ரெய்லர் ஜஸ்ட் தலா ஒரே ஷாட் தான். இருவருக்கும் படத்தில் காட்சிகள் குறைவாகவே இருப்பதை அது உறுதி செய்கிறது. அனிருத்தின் இசை ட்ரெய்லரின் டெம்போவை கூட்டுகிறது. தன்னை ரஜினி ரசிகன் என்று கூறிக்கொண்டு வரும் இயக்குனர் கார்த்திக் சுப்பாராஜ் இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை ஒரு ரசிகராக நிச்சயமாக வெற்றி கண்டிருக்கிறார். ஆனால் இயக்குனராக என்னவாகிறார் என்பதை காத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.